இப்போது இந்த மாதிரி நிறையா இடங்கள்ல நம்ம அவேர்னஸ் டாக்ஸ் போய் கொடுப்போம். இப்போ நம்ம வீடியோவில் பேசுகிற மாதிரியே நிறைய ஃபோரம்ஸில் நம்ம போய் பேசுவோம். அந்த ஃபோரம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் ஏஜ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஜென்ஸாக இருக்கட்டும், லேடீஸாக இருக்கட்டும் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிம்பிளான கொஷின் கேட்போம். இங்கே இருக்கிற 50 பேரில் எத்தனை பேர் இதுவரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா மேமோகிராம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த 50 பேரில் ஒருத்தர் 2 பேர் கை தூக்குனாலே பெரிய ஆச்சரியம். அதுதான் இன்னைக்கு உள்ள வருத்தமான விஷயம். ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் எஜுகேட்டட் சர்க்கிள்ஸில் போய் நம்ம வந்து அவேர்னஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சர்க்கிள்ஸ்லையும் போய் இந்த கேள்வி கேட்டால், இந்த ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 50 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் மேமோகிராம் எடுத்திருப்பாங்க. அதர்வைஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நல்லா இருக்கிறேன்னா நான் போய் எதுக்கு எனக்கு கேன்சர் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஸோ இதோடைய பலன் எப்போ தெரியும்னா, இதே வந்து மேமோகிராம்லாம் எதுவும் பண்ணாமல் கட்டி ஒன்று வந்து அந்த கட்டி கேன்சராக இருக்கும்னு பயந்துக்கிட்டு லேட்டாகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம், சில சமயங்கள்ல நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேஜ் 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட ஸ்டேஜ் 3 கேன்சர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, "என்ன டாக்டர் ஸ்டேஜ் 3ன்றீங்க, அப்போ க்யூர் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி இருக்கா?" அப்படின்ற கேள்விய அன்னைக்கு கேட்பாங்க. என்னைக்கு? ஸ்டேஜ் 3 வந்த பிறகு. இதையே சின்ன சந்தேகம் இருக்கும்போது, இல்ல ரெகுலரா எந்த பிரச்சனையுமே இல்ல, ரெகுலரா வந்து செக்கப் பண்ணுங்கன்ற போது, கேன்சர்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ இந்த டைகாட்டமி வந்து நம்ம சைக்காலஜில டிஃபிகல்ட் டு எக்ஸ்ப்ளைன்.